விஜய் பார்ட்டியில் 2 புது வரவுகள், ரொம்ப முக்கியமான புது ஆதவ அர்ஜுனும் நிர்மல்குமாரும். இது பார்ட்டியில் பெரிய அதிருப்தியை ஏற்படுது. அதை எப்படி நீங்க பார்க்க? பொதுவாகவே ஒரு வரவு வர அதிருப்திகள் தவிர்க்க முடியாது. இன்னும் நிறைய கோஷ்டிகளை பார்க்கலாம். அது இவ்வளவு நாளா ஏன் நாங்க இப்படி நினைச்சிருந்தோம் அப்படின்னு பல பேட்டிகள்லாம் குரல் வந்துருச்சு, வரதான் போகுது, தொடர்ந்து வரும். வளருகிற கட்சியில இது தவிர்க்க முடியாதது. அதுக்காக புதியவங்களை வர வைக்காம நீங்க எப்படி தேர்தல் சந்திப்பீங்க? சாதாரண ஒரு குப்புசாமிக்கும் மரியாதை கொடுக்குறவன் நானு. ஆனா தேர்தல் வர்ற போது ஒரு பிரபல்யம் வேணும்னு நினைக்கிற அந்த யதார்த்தத்தையும் விஜய் தவிர்க்க கூடாது. அவங்களாம் மன்றத்துல நான் அந்த இது பூவே என்ன பூச்சோட என்ன படம் வரும், அது போய் அப்ப இருந்தே அவன் என் கூட இருக்கான்ப்பா அப்படின்னு பார்த்து கொடுக்குற விஷயம் இது அல்ல. அந்த ஊரறிஞ்ச முகம் அரசியலுக்குன்னு சில தகுதிகள் இருக்கு. மன்றத்துல இருந்தாங்கிறதுக்காக விஜயகாந்த் மன்றத்துலன்னா அரசியல் அறிவை பல வருஷமா அவர் ஊட்டிக்கிட்டே இருந்தாரு. விஜயகாந்தினுடைய ரசிகர் மன்றத்துக்கும் விஜயனுடைய ரசிகர்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. இந்த அரசியல் ஆசையை சில வருஷமா தான் அவர் கொஞ்சம் லேசா வசனங்கள் மூலமா காமிச்சுக்கிட்டு இருந்தார். விஜயகாந்த் அப்படி அவர் பல வருஷமா அந்த அரசியலை பூத்திக்கிட்டே இருந்தார். அண்ணன் என்ன பண்றாரு என்ன சொல்றான்றது அவர் தெரிஞ்சுக்கிட்டே வந்தார். ரஜினி மாதிரி படம் காட்டல, சாலிடா கொண்டு வந்தார். அப்படியே அந்த மன்ற கொடியை தேமுதிக கொடியா மாத்தினார். அவர் கொடி பறக்காத கிராமங்களே இல்லை என்ற நிலைமையை கொண்டாந்தார். அப்ப பிரபல்யமான அதிமுகவோட சேர்ந்தது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருந்தது. விஜய் அதெல்லாம் முதல்ல இந்த அடிப்படைகளை புரிஞ்சுக்கிடணும்னு சொல்றேன். இல்ல இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்தது கட்சிக்கு பலமா இருக்குமா? இல்ல நிச்சயமா ஆதவ்கிட்டையும் ஒரு சில தகுதிகள் இருக்கு. பொதுவாக ஸ்ட்ராட்டஜிஸ் விஷயத்துல திமுகவுக்கும் பண்ணவர் தான் அவர். இது மட்டுமே போதுமான ஒண்ணு இருக்கு. அதுக்காக அவர் போய் நம்ம குறைச்சு மதிப்பிடல. அவருக்கு என்ன தெரியுமோ அந்த பதவி தான் கொடுத்திருக்கிறாரு அவரு. இப்ப பிரசாந்த் கிஷோர் கூட்டிட்டு வந்தது அவர் தான். அந்த தொடர்புல தான் இதுதான் அந்த கட்சிக்கு பலம். இது மாதிரி முகங்கள் தேவைப்படுது. விஜய் அந்த புரிதலுக்கு வரணும். ஊரறிந்த முகங்கள் நமக்கு தேவை. அப்படி வர்ற போது ஆமாம் புசி ஆனந்த் உட்பட பல பேர் அதுக்கு கோவப்படதான் செய்வாங்க. என்னடா நம்ம இடம் பாதிக்குதே, அதான் அரசியல். இதையெல்லாம் சமாளிச்சு கொண்டுட்டு போயிட்டு அந்த பிரபலங்களோட கட்சி நடத்தணும். தேமுதிகவுக்கு எப்படி அவ்வளவு பெரிய இது கிடைச்சது? ஒரு 10 பேராவது முன்னாள் அமைச்சர்கள், எம்ஜிஆர் காலத்துல எம்எல்ஏவா இருந்தவங்க, ஜெயலலிதா காலத்துல மந்திரி, இப்படி போனதுனாலதான் அரசியல் முகமாக அது உடனடியாக பார்க்கப்பட்டது. சரிதானா? அதே மாதிரிதான் வளர்ற கட்சிக்கு அது தேவைப்படுது. இப்ப சீமான்ங்கிற ஒற்றை முகத்துக்காக தான். அங்க வேற யாரையாவது பெருசா போய் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியுமா? முடியாது. சரி, லோக்கல்ல பெரிய மாவட்ட அளவுல அறிஞ்சவங்க கிடையாது. இந்த பிரபலங்களை முதல்ல அது குறுநில மன்னர்கள்னு கொச்சையா நீங்க விமர்சிக்கலாம். அதுல யதார்த்தம் இருக்கு. அந்த மன்னர்கள் எந்த இயக்கத்துக்கும் தேவை, குறிப்பா வளர்கிற இயக்கத்துக்கு. இந்த புரிதலுக்கு விஜய் வந்துட்டாருன்னா புதிய வரவுகளை அவர் வரவேற்கணும். இன்னும் பல பேருக்கு டைம் கொடுக்க மாட்டாருலாம் ஒரு விமர்சனம் இருக்கு. அவருக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் சேர்த்தா நம்மள எதுவும் பண்ணிடுவாங்களான்னு இருக்கலாம். ஏன்னா அரசியல் அவர் இப்பதான் கத்துட்டு இருக்கிறாரு. பட் அதுல தாண்டி நிலைச்சு நிக்கணும். சில முடிவுகளை உறுதிப்பட எடுத்தாருன்னா கட்சி வளர்றது கொஞ்சம் நல்ல திசையில நடக்கும். அது ஆதவ அர்ஜுனா கட்சியில சேர்ந்தாரு. கட்சியில சேர்ந்தனே அதிகாரப்பூர்வமா அவருக்கு பதவி அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட உடனே தன்னுடைய தாய் கழகம் இதுக்கு முன்னால் இருந்த பழைய கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை வந்து சந்திக்கிறாரு. இது ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னு திருமாவளவன் அதன் பிறகு பேட்டியும் கொடுக்கிறாரு. இது உண்மையிலேயே ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல திருமாவளவன் தனக்கான ஒரு வாய்ப்பை அல்லது தனக்கான டிமாண்டிங் அந்த பவரை அதிகப்படுத்துறதுக்கு? சரி, அப்படி அந்த சந்திப்பு நடந்தனால நம்ம அப்படி சந்தேகப்படணுமா? நடக்கவே இல்லைன்னா திருமாவளவன் ஆதவ பேசிக்க மாட்டாங்களா? அது வேற. ஒருவேளை திருமாவளவன் நம்ம நாகரிகம்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணுவோமே. நாகரிக அரசியல் தான் எங்க சார் போகுது? திரும்ப திமுக கூட்டி விட்டு வெளியே வந்து விஜய் கிட்ட கூட்டிட்டு போய் தெருவுக்கு வந்தானே ஆகணும். அதை தான் சொல்ல வரேன். இந்த மாதிரியான விமர்சனமோ பேச்சோ வெளியே வராம தவிர்க்கணும்னு திருமாவளவன் நினைச்சிருந்தாரு அப்படின்னா அந்த சந்திப்பவே அவர் தவிர்த்திருக்கலாம். வேண்டாம் நீங்க இங்க வந்து இல்ல அப்படி இல்ல, ஒரு நல்ல மெசேஜ், ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு நம்ம ஒரு சிலபஸை கொடுப்போம்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. ஏன் நம்ம அந்த பார்வையும் பார்க்க கூடாது? பிளஸ் அங்க இருந்து போனவர் அவர் சொல்றாரு. அவங்களும் ஒண்ணு சட்டையை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுலாம் வெளியே போகல. எவ்வளவோ பிடிச்சு பார்த்தாரு. அதை விட்டுறக்கூடாது, என்னை நம்பி வந்தவர்களை தலித் அல்லாதவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு சொன்னாரா? எவ்வளவு முட்டு கொடுக்கணுமோ கொடுத்தாரு. பட் ஆதவோட கெட்ட நேரமா நல்ல நேரமா தெரியல. அவரு கொஞ்சம் அடங்காமையே இருந்தார். கட்சின்னு வந்துட்டு அந்த ஃப்ரேம்குள்ளதான் சார் யாருமே இருக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க. அந்த அந்த ஃப்ரேமை தாண்டினா தானே எம்ஜிஆர் தூக்கி வெளியே போட்டீங்க. அந்த ஃப்ரேம் போட்டதே தப்புடான்னு எம்ஜிஆர் ஒரு விளக்கம் சொன்னாங்கிறது வேற. கட்சிக்குன்னு ஒரு விதிகள் இருக்கு, ஒரு நடைமுறை இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. தலைவனுக்குரிய ஒரு மரியாதை எவரும் கொடுத்துதான் ஆகணும். அது ஆதரவு கொடுக்க மறுத்தார். அது திட்டமிட்டதா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏதோ நடந்து நாகரிக அரசியலாவே அப்படியே நம்ம எடுத்துக்கோங்க. திமுகவும் அப்படித்தான் பார்க்குமான்னு கேட்கறேன். இன்னொன்று சார், நான் திரும்ப அதான் சொல்றேன். அப்படியே ஒரு சதி திட்டம் நடந்தா அது இப்படி ஊரறிய நடக்கணும்னு அவசியம் இல்லை சார். என்னென்னமோ நடந்துகிட்டு தான் இருக்கு. விஜயோட பேசிட்டாங்க, திருமாவளவோட பேர் 2 இடதுசாரிகள்ல ஒரு இயக்கத்தோட பேசி எடப்பாடி பேசிய சீட்டெல்லாம் முடிச்சிட்டார். எல்லாம் தான் பேசு பொருளா இருக்கு. இதையெல்லாம் தாண்டி கூட்டணி தக்க வைக்கிறது ஒரு சவால் தான். அதை கடந்த முறை நல்லா செஞ்ச ஸ்டாலின் இப்ப செய்யறாரான்னு பார்க்கணும். ஸோ ஒரு சந்திப்புனாலேயே ஏதோ நடக்க போகுது வைக்க போன்னு ரொம்ப எல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. அப்படி வெளியே வரணும்னு நினைச்சா துணிச்சலாம் நான் இந்த கூட்டணியில் இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு வர்ற ஆள் தான் திருமாவளவன்.
மாதவ வர வச்சு இப்படி ஃபோட்டோ கொடுத்து ஒரு சமிஞ்சையை கொடுப்போம். அதே திருமணம் இன்னைக்கு காலையில் பேசியும் தனியாக பார்த்து பேசியிருக்காருல, என்ன பேசினான்னு அவங்களுக்கு தானே தெரியும். சில விளக்கங்களை அவர் சொல்லியிருக்கலாம், சில தேவைகளை சுட்டி காட்டியிருக்கலாம், நியாயமான கோரிக்கைகளை அவர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். நடக்கட்டும், நடக்க நடக்க விமர்சிக்கலாம். நம்ம இதை நாகரிகம்னு சொல்லி ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்போம், இந்த மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணணும்.